உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி அருகே தந்தைக்காக காத்திருந்த +2 மாணவியை வீட்டில் அடைத்து வைத்து பலாத்காரம் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவரின் இளைய மகள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். ஆசிரியை மற்றும் மாணவிகளுடன் கைபந்து விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க திருச்சி சென்றுவிட்டு இரவு 9 மணியளவில் பள்ளி அருகே தந்தையின் வருகைக்காக மாணவி காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஃபைசல் கான் என்பவரிடம் இயற்கை உபாதை கழிக்க முடியாமல் சிரமப்படுவதாக மாணவி கூறியுள்ளார். இதையடுத்து மாணவியை வீட்டிற்கு அழைத்து சென்ற ஃபைசல் கான் அறையில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்ட மகளிர் போலீசார் மாணவியை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். போக்சோ வழக்கு உட்பட 3 பிரிவில் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் தலைமறைவாக இருந்த ஃபைசல் கானை கைது செய்து நாகர்கோயில் மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.